டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தொடர்ந்து 16வது நாளாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேல நடத்துற தாக்குதலும் பதிலுக்கு ஈரான் நடத்துற தாக்குதலும் நடந்துட்டு இருக்குது. இன்னும் முடியல. ஒரு வாரத்திலே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல்லாம் சவால் விட்டு இருந்தாங்க. ஆனா 3 வாரங்களா இந்த போர் தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த நிலையில ஈரானோட புதிய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கொமேனி அவருக்கும் அவரை தொடர்ந்து 10 உயர் பொறுப்புல இருக்கிற தலைவர்களுக்கும் அவங்க தலைகளுக்கு விலை வைக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட நம்ம நாட்டு பணத்துக்கு 92-93 கோடி ஒருத்தருக்கும் அவரை பற்றிய தகவல் சொன்னா 92 கோடி தகவல் சொன்னவங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம அவங்க அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு சேஃபா ஷிஃப்ட் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 தலைகளுக்கு விலை வைக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே முந்தானத்து நெத்தன்யாஹூ பேசியிருந்தாரு. நாங்க எங்க ஆபரேஷன் படி வெளிப்படையா நான் வெளில பேசுறேன், ஏறக்குறைய நாங்கள் ஈரான் அழிச்சிட்டு இருக்கிறோம், எல்லாம் போயிட்டு இருக்குது, ஆனால் அங்கே கோழைத்தனமாக ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்குது. ஈரான் இதை எப்படி எதிர்கொள்ள போகுது? அவங்க தலைவர்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? அது அவங்க ஒளிஞ்சிட்டு தான் இருக்கிறாங்களா? ஈரானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மத சர்வாதிகாரம் இருந்தாலும் ஒரு தனிநபர் சர்வாதிகாரமா இல்லை. அங்க அதிகாரம் பல மட்டங்கள்ல பிரிஞ்சு இருக்குது. அதனாலதான் ஒரு பிரிவில் ஒருத்தர் கொல்லப்பட்டா கூட அடுத்த லீடர் வந்துடுறாங்க. இப்போ அந்த மத குருமார்கள் தான் அந்த புது காமெனியை தெரிவு செஞ்சாங்க. அது ஒரு எலெக்டட் பாடி. அது இல்லாமல் பாராளுமன்றம், அதிபர் பெசஸ்கியான் அது தனி, ஐஆர்ஜிசி மிலிட்ரி அது ஒரு தனி இது, அப்புறம் அதிகார வர்க்கம், நீதித்துறை, இப்படி அங்கே அதிகாரம் என்பது பல இடங்களில் பிரிஞ்சிருக்கிறதுனால இவர்கள் நினைத்தது போல ஒரு வாரத்தில் ஆட்சி மாற்றம் வந்துடும் அப்படின்னு அமெரிக்கா நினைத்தது நடக்கலை. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ நீங்கள் சொன்னது போல் $10 மில்லியன் விலகி வச்சுருந்தாலும் அவங்க எல்லாருமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த அதிகாரிகள்லாம் நேரடியாகவே தெஹ்ரானில் கலந்துருக்காங்க. நேற்று நடந்த ஊர்வலத்தில் பேரணியில் கலந்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்திருக்கு. அவங்க யாரும் ஓடி ஒளியலை. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட கால போருக்கு ஒரு பழக்கமான நாடு. இது முதல் முறையில் 1980லேருந்து 88 வரைக்கும் ஈராக்குக்கு ஈரானுக்கு சண்டை நடந்தது இல்லையா? அதில் இப்போ இருக்கிற அந்த சுப்ரீம் லீடர் அதில் கலந்துருக்கிறார். அதுலேயே அவங்க ஒரு நீண்ட கால போரில் எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படின்ற அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ கூட அவங்களுடைய நோக்கம் என்ன சொன்னால், எதிரிகள் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் காலி செஞ்சு அவன் டயர்டாகி அவன் பொறுமையை சோதித்து பொருளாதார ரீதியாக அவனை வெல்ல வேண்டும், முடக்க வேண்டும். இந்த தந்திரத்தை தான் ஈரான் இது வரைக்கும் பின்பற்றிட்டு வருது. அதனால் ட்ரம்ப் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஆகி என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாரு. போன டிசம்பரில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தின் போதே அவர் வாக்கு கொடுத்துருந்தார், ஹெல்ப் இஸ் கம்மிங், நீங்கள் அரசாங்கத்தை மாற்றுங்க அப்படிலாம் சொன்னார். ஆனால் அது ஒன்றும் எடுபடலை. இப்போ ஈரான் மேலே குண்டு போட்டு கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேலே பண்ண பிறகும் கூட ஈரான் ஆட்சி என்பது மாற்ற முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதோட போரும் சேர்ந்துருக்குது. இவங்க போன ஜூன் மாதம் நடத்தின போர்லேயே அணு உலைகள் எல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும். இப்போ எதுக்கு குண்டு போடுறீங்க? இப்போ நாங்கள் இராணுவ நிலைகளை குறிவைத்து போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 15 நாள் குண்டு போட்ட பிறகும் ஈரான்லேருந்து ஏவுகணைகளோ ட்ரோனோ வந்துக்கிட்டு தான் இருக்குது. இஸ்ரேலை நோக்கியும் வருது, வளைகுடா நோக்கியும் வருது. காரணம் என்னன்னு சொன்னால், அது ஒரு பெரிய நாடு. இப்போ ஈராக் ஒரு நாடுன்னு சொன்னால் அது மாதிரி 2-3 மடங்கு பரப்பளவில் அதிகம் உள்ள பெரிய நாடு. அதனால் அவங்க எங்கே ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்க, எங்கே மறைவாக வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ எண்ணிக்கையில் வச்சுருக்கிறாங்க. அந்த ஐஆர்ஜிசி அப்படின்ற அந்த இராணுவ பிரிவு என்பது அது ஒரு மதம் சார்ந்த ஒரு புரட்சிகரமான காவல் படை அப்படின்னு சுப்ரீம் லீடர் அவருடைய கண்ட்ரோலில் நேரடியாக இயங்கக்கூடிய படை. அவங்க இந்த ஈராக் போரில் அனுபவம் பெற்றவர்கள். அவங்க மத ரீதியாக ஷியா பிரிவினுடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பிரிவினர். அவங்க அதனால தான் அவங்க தளபதிகள்லாம் கொல்லப்பட்டாலும் கூட அடுத்தபடியாக ஒருத்தவங்க வந்துடுறாங்க. அவங்க மத நம்பிக்கைப்படி தியாகம் என்பது அவர்களுடைய ஒரு கடமையினுடைய அங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த படைப்பிரிவு தீவிரமாக சண்டை போடுகிறது. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ட்ரம்பினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த போரில் பங்கெடுத்தார், அமெரிக்கா தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டதா,
இப்போ போர்லேருந்து எப்படி விடுபட முடியும் அப்படின்னு வந்து அவங்க தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்றைய நிலைமை. இப்போ ஈரான் வந்து தொடர்ச்சியா வந்து பல தாக்குதலை அதாவது நீங்க சொன்னீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வந்து அவங்கள வீக்கன் பண்றது அப்படின்றத செஞ்சுட்டு இருக்குதா சொன்னீங்க. இப்போ ஈராக்ல இருக்கக்கூடிய யூஎஸ் எம்பசி அடிச்சிருக்கிறாங்க. யூஎஸோட ரீஃபில்லிங் பிளைன், அதாவது அந்த போர்க்கப்பல்களுக்கு வந்து ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ற பிளைன், அதை அடிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு 6 யூஎஸ்எ சார்ந்த வீரர்கள் வந்து இறந்துருக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியா பல தாக்குதலை வந்து இவங்களும் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஈராக்ல இருந்து இவங்களுக்கு உதவி பண்ற குழுக்கள்லாம் இருக்கு, அவங்களும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு இந்த பதில் தாக்குதல் வந்து நடந்துட்டு இருக்கு? ஈராக்ல வந்து நீங்க சொன்னது போல அமெரிக்கன் எம்பசியில் ஹெலிபேடா வந்து தாக்கியிருக்காங்க. அதன் பிறகு வந்து விமானம் பறந்துகிட்டே இருக்கும், இவங்களுடைய போர் விமானம். இந்த டேங்கர் விமானம் வந்து அதுல இருந்து ஃபியூலை வந்து ரீஃபில் பண்ணும், பறந்துட்டு இருக்கும்போது ஃப்ளைட் டு ஃப்ளைட். அப்படி அந்த ரீஃபில் பண்ணக்கூடிய விமானம் தான் இன்னைக்கு வந்து இவங்களால் அடிக்கப்பட்டு கீழே விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அதில் 6 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த ஃப்ளைட்டு வந்து அவங்க 2003 ஈராக் போரின் போதே பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து போர் விமானங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே ஃபியூல் தீந்துருன்றதுனால நடுவானில் போய் ரீஃபில் பண்ணுறது அந்த விமானத்துடைய வேலை. இப்போ இதையும் சேர்த்து பார்க்கும்போது ஏற்கனவே குவைத்தில் வந்து 3 விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு. அது தவறுதலாக குவைத்தோட மிசைல்ஸே வீழ்த்தப்பட்டாலும் அப்படி தவறுதலாக வீழ்த்துவதற்கான ஒரு ஜிபிஎஸ் குழப்பத்தை வந்து ஈரான் ரஷ்யாவின் உதவி, ஃப்ரெண்ட்லி ஃபயர்ன்றாரு, அதுதான் அந்த குழப்பத்தை வந்து ஈரான் தான் ஏற்படுத்திச்சு. அந்த ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஏற்பட்டதுக்கு காரணமே அவங்க கண்டுபிடிக்க முடியாதபடி அது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அது வந்து தாக்கி செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து ரஷ்யாவும் சைனாவும் இவங்களுக்கு வந்து இன்டெல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஈரானுக்கு. இப்போ ஜிபிஎஸ் வந்து அமெரிக்காவினுடைய சிஸ்டம், அது வந்து அமெரிக்கா பயன்படுத்துகிறது. அதை பயன்படுத்தினா நம்ம வந்து குழப்புவாங்க, கண்டுபிடிக்க முடியாது, ஜாம் பண்ணுவாங்க, அப்படி தான் அமெரிக்கா நினச்சிது. அதை வச்சு ஈரான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கண்மூடிய உலகத்தில் தான் சண்டை போடணும், எதிரி எங்கேருந்து தாக்குறான் அப்படின்னு தெரியாமல் சண்டை போடக்கூடிய நிலைமை இருக்கும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஈரான் வந்து தன்னுடைய அந்த பேடியூ அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் மூலமாக இவங்களுக்கு வந்து துல்லியமான இடங்களை வந்து கொடுக்குறாங்க. அது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரஷ்யாவிலேருந்து வருது, சைனாவிலேருந்து வருது. இப்போது நார்த் கொரியா அவங்க வந்து ஏவுகணைகளை வந்து பயிற்சி செய்கிற விதமாக ஏவி இருக்கிறாங்க. அது அதான் ஜப்பானுக்குள்ளே போல, ஆனால் அதை நோக்கி ஜப்பான் கடல் வழியில் வந்து விழுந்துருக்குது. இது ஒரு பதட்டத்தை வந்து உருவாக்குது. இது என்ன காரணம், என்ன பின்னணி? வடகொரியா பொறுத்த வரைக்கும் வழக்கமாக அவங்க ஏவுகணை சோதனை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு முறை செய்யும்போது அமெரிக்காவும் மற்ற ஜப்பான், தென்கொரியாலாம் எதிர்ப்பு தெரிவிக்கும். இப்போ ஈரான் மாதிரியோ அல்லது வந்து வெனிசுலா மாதிரியோ வந்து வடகொரியாவில் அமெரிக்கா வச்சுக்க முடியாது. ஏன்னா வடகொரியாட்ட லிட்டரலாக அணுகுண்டே இருக்குது. அணுகுண்டு மட்டுமல்ல, அதை சுமந்து சென்று தொலைதூரத்தில் தாக்கக்கூடிய அந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகள், கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் இருக்குது. அதனால் வடகொரியா கிட்ட வந்து அமெரிக்கா வந்து எதுவும் செய்ய முடியாது. மதுரை தூக்குன மாதிரிலாம் போய் தூக்க முடியாது. அதனால் அங்கே வந்து பணிஞ்சு தான் நடப்பாங்க. இப்போ தென்கொரியா என்ன சொல்லுதுன்னா, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீரர்கள்லாம் கொண்டு போயிட்டீங்கன்னா இப்போ வடகொரியா அட்டாக் பண்ணிச்சுன்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு தென்கொரியா கேட்குது. அதனால் வந்து அது ஒரு பிரச்சனை தான். அமெரிக்கா வந்து அந்த ஒற்றை துருவ வல்லரசு அப்படின்ற அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ வந்து சரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ டாலருக்கு பதிலாக ரூபிள்லையோ சீன செலவாணிலையோ வர்த்தகம் பண்ணுறது இதெல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் வந்து அதையும் சொல்லியிருக்கு. நீங்கள் டாலருக்கு பதிலாக வந்து சீன யுவானில் வந்து நீங்கள் வர்த்தகம் பண்ணீங்கன்னா அதை நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம், அந்த வர்த்தக கப்பலை வந்து நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அமெரிக்காவுக்கு வந்து ஒரு நோஸ்கட்டு தான். அதனால் வடகொரியா ஏவுகணை என்பது வழக்கமாக அவங்க செய்கிற ஒரு சோதனை. அதை வந்து அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய இயலாது. அதை வைத்துக்கொண்டு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு துல்லியத்தோட வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை வந்து ஈரான் தொடர்ந்து தாக்குவது. இதை வந்து அமெரிக்கா வந்து எதிர்பார்க்கல. அவர் புட்டினோட ட்ரம்ப் பேசும்போது கூட இந்த பேச்சுவார்த்தையில் வந்து நீங்கள் அப்படிலாம் உதவி பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு அவர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ரஷ்யா அந்த உதவியை பண்ணுகிறது. காரணம், ரஷ்யாவுக்கு ஈரானில் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் வந்து சப்ளை ஆகிருக்கு. அது அந்த டெக்னாலஜி வச்சுக்கிட்டு அவங்க இன்னைக்கு அந்த ட்ரோன்ஸை டெவலப் பண்ணி உக்ரைனை தாக்குறதை வந்து ரஷ்யா செய்கிறது. அதனால் அந்த பதிலுக்கு வந்து இதை செய்கிறாங்க.
முன்னாடி இல்லை அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதெல்லாம் ரஷ்யாவுக்கு வந்து விருப்பம் இல்லை. சைனா பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டதற்காக இழப்பீடு வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. சைனா வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 நாடுகளும் வந்து கொடுக்கக்கூடிய இன்டெல் காரணமாக வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளின் மீதும் இவர்கள் வந்து தாக்குறாங்க. இது தாக்குவதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று அந்த ஓர்முஸ் ஜலசந்தி நீரிணை மூலமாக கப்பல்கள் வர முடியாதுன்ற நிலைமையை ஏற்படுத்திட்டாங்க. அதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் 2னுடைய எம்பசியும் வந்து மூடுறவங்களுடைய கப்பல்கள் வந்து அதில் நாங்கள் வந்து அனுமதிப்போம் அப்படின்னு அவங்க வந்து சவால் விட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ட்ரம்ப் வந்து அப்படி கப்பல்களை அனுமதிக்கலைன்னா நாங்கள் வந்து பல மடங்கு தாக்குவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ட்ரம்போட வாக்குறுதியை நம்புவதற்கு நாடுகள் தயாராக இல்லை. ஈரானுடைய அந்த மிரட்டலை தான் அவர்கள் நம்புகிறார்கள். இப்போ எந்த கப்பலும் அங்கே போக முடியாத நிலைமை இருக்குது. அடுத்தபடியாக இந்த இராணுவ தளங்களை தாண்டி அவங்களுடைய ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அப்புறம் வந்து கடலில் வந்து குடிநீராக மாற்றக்கூடிய பிளான்ஸு, அப்புறம் அமெரிக்காவினுடைய நிதி நிறுவனங்கள், இந்த நிதி நிறுவனங்களையெல்லாம் நான் வந்து தாக்குவோம். அதாவது அமெரிக்கா சார்ந்த எந்த ஒரு நிறுவனமும் அங்கே வந்து இருக்கக்கூடாது. வளைகுடா நாடுகளில் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லியே ஈரான் வந்து தாக்குகிறது. இதில் வந்து சில பேர் இறந்து போயிருக்காங்க, பலர் காயமடைஞ்சிருக்காங்க. வளைகுடா நாடுகள் வந்து ஒரு செய்வதறியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அவங்க ஈரான் போடுற குண்டுக்கு, ஈரான் வீசுகின்ற ட்ரோன் ஏவுகணை தாக்குதலுக்கு தார்மீக ரீதியாக அவங்க பதில் சொல்ல முடியலை. அதாவது ஈரான் வந்து ஒரு முஸ்லீம் நாடு, ஷியா பிரிவாக இருந்தாலும், இவங்க சன்னி பிரிவாக இருந்தாலும் முஸ்லீம் நாடு. அப்போ சக நாட்டு முஸ்லீம் மக்களை கொல்வதற்கு நம்ம நாட்டினில் வந்து அமெரிக்க இராணுவ தளம் வச்சிருக்குது அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு இவங்களுக்கு இருக்குது. அடுத்தது, அமெரிக்கா எதிர்பார்த்தது போல் இவங்க போரில் வந்து பங்கேற்கலை. போருக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய ஏர் ஸ்பேஸை வந்து அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது, இப்படியெல்லாம் அவங்க கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. இருந்தும் அந்த இராணுவ தளங்களின் மூலமாகத்தான் அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்துகிறது. அவங்க ஏவுகணைகள்லாம் அந்த தளத்தில் இருந்து தான் ஏவுறாங்க. அதனால் வந்து இவங்க தாக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், போருக்கு முன்னாடி $70 இருந்த ஒரு பீப்பாய் எண்ணெயினுடைய குரூடாயிலுடைய விலை இன்னைக்கு பேரல் ஒன்றுக்கு வந்து $103 வந்துருக்கு. இது வந்து இன்னும் 120, 130, 150 நோக்கி வந்து போனால் உலகம் முழுவதும் ஒரு பெரிய நெருக்கடி என்பது வந்து உண்டாகும். உலக அந்த குரூடாயில் போக்குவரத்தில் 20% இங்கே நடக்குது. கிட்டத்தட்ட 1/5 இந்த பாரசீக வளைகுடாவில் நடக்குது. ஏன்னா இதில் தான் இருக்கக்கூடிய குவைத்தா இருக்கட்டும், பஹ்ரைன், அப்புறம் வந்து ஓமன், சவுதி அரேபியா, UAE, ஈராக்கு, ஈரானு, எல்லா நாடுகளுமே இந்த பாரசீக வளைகுடாவிலிருந்து தான் துறைமுகங்கள் மூலமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஈரான்கிட்ட வந்து சைனா 90% வந்து வாங்கிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இது உலகம் முழுக்க ஒரு நெருக்கடியை தோற்றுவிக்குது. பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது. பல நாடுகளில் வந்து 10%, 15%, 20%, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த விலை உயர்வு என்பது வந்திருக்கு. அடுத்தது கத்தார் வந்து அந்த நேச்சுரல் கேஸ் அந்த உற்பத்தியும் நிறுத்தியிருக்கு. அதுலேயும் ஒரு சேதம் ஏற்பட்டது காரணமாக. பக்ரைன். ஆமாம். இப்போ அதனால் அங்கேருந்து வாங்கிக்கிட்டு இருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரச்சனை. இதில் ட்ரம்ப் வந்து ஒரு குறுக்கு வழியாக எல்லாரும் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கிக்கிங்க அப்படின்னு அறிவிக்கிறாரு, இந்தியா உள்ளிட்டு. இது வந்து ஏன் அப்படி செய்யணும்? இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்தே வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா உத்தரவு போட்டிருந்தது. ரஷ்யாவுக்கிட்ட அந்த மாரி முகத்தை தான் காமிச்சிருந்தது. ஏன் திடீர்னு அந்த ஃபோன் காலுக்கு பிறகு இப்படி ஒரு விஷயம் வந்து ஏன் நடக்கணும்? ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் முழுவதும் வந்து குரூட் ஆயில் சப்ளை, பெட்ரோல் டீசல் சப்ளை குறைஞ்சி போய் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் அதில் அதிகம் பாதிக்கப்பட போகிறது வந்து அமெரிக்கா தான். அரசியல் ரீதியாக உலக நாடுகள் ஒரு நெருக்கடி கொடுக்கும். அடுத்தது பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனை. நீங்கள் இந்த எரிபொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுமே. அப்போ வேறு வழி இல்லாமல் இவர் வந்து ரஷ்யாட்டிருந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு ஒரு மாதம் வந்து பெருந்தன்மையாக இந்தியாவுக்கு சொல்கிறார். இந்தியாவும் அமெரிக்காவிட்ட சரண்டரான ஒரு நாடுன்ற முறையில் ஒரு அடிமைத்தனமாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்ற முறையில்
முன்னாடி இந்தியாவுக்கு $10-15 தள்ளுபடியில் வித்துக்கிட்டு இருந்த ரஷ்யா இன்னைக்கு வந்து $5-6 அதிக விலை வச்சு விற்குது. அப்புறம் ரஷ்யாவிலேருந்து நீங்கள் கொண்டு வருவதற்கு வழிச்செலவும் அதிகம். இதுவே நம்ம வந்து செலவு அதிகமாக தான் ரஷ்யாட்ட இருந்து வாங்க முடியும். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது உக்ரைன் போரில் வந்து இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படின்ற அவங்க வந்து அமெரிக்கா மேலே கோபமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாட்ட இருந்து வாங்கிட்டு இருந்த நேச்சுரல் கேஸு க்ரூட் ஆயிலை வந்து குறைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. மாற்று வழியாக வந்து கல்ஃப்ல இருந்து வாங்குறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ட்ரம்ப் வந்து இப்படி செய்வதன் மூலமாக இந்த உலக பொருளாதார நெருக்கடியை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் குறைக்க முடியலை. இப்போ கப்பல்கள் வரல, உற்பத்தியும் நின்று போச்சு. அந்த பக்கமும் இந்த பக்கம் பல கப்பல்கள் மாட்டிகிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் ஒன்று ஈரானுடைய ஆட்சி வந்து மாறணும் அப்படின்றது நோக்கம். ஆட்சி வந்து மாறலை. சரி, இராணுவ ரீதியாக அந்த ஏவுகணைகள், ட்ரோன் தாவு அதெல்லாம் ஏவி விடுறாங்க தொடர்ந்து. அதை முறியடிக்க முடியுமானா அதுவும் முறியடிக்க முடியல. இப்போ அமெரிக்கா இஸ்ரேலினுடைய நோக்கம் நிறைவேறாததுனால அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த போர்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தெரியல. ஒரு நாளைக்கே வந்து சில பல $1 பில்லியன் வந்து அமெரிக்கா செலவழிக்குது. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து காலியாகிட்டு இருக்கு. இப்போ ஈரானுடைய ட்ரோன் வந்து மலிவான ட்ரோனு. அதை எதிர்த்து அளிக்கின்ற இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து காஸ்ட்லியான பொருள். இவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ தென்கொரியா, ஜெர்மனி, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வந்து கொண்டு வராங்க. இடையில வந்து இப்போ தென்கொரியாவிலேருந்து 2500 மரைன்ஸ் வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கப்பலில் கூட்டிகிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. ஆமாம், ட்ரம்ப். அது எதுக்குன்னு சொன்னா, அந்த ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த கார்க்குன்னு அந்த ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அந்த கார்க் ஐலாண்ட்ல வந்து ராணுவ நிலைகளை நேத்து வந்து குண்டு வீசி தகர்த்திருக்காரு. அதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு ஐலாண்டு. அவங்களோட பொருளாதாரத்துல முக்கிய பங்கு செலுத்துறது. அது அவங்களோட 90% என்ன அதெல்லாம் வெளியில எக்ஸ்போர்ட் பண்றதெல்லாம் அதெல்லாம் சொல்லுவார். அதை ஒரு மிரட்டல் விடுறாருல, நீ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல எதனா கப்பல் கடக்கும் போது நீ அதை ஒரு மேலே தாக்கல் நடத்தினா, இப்போ நான் ஒரு மிலிட்ரி பேஸ் தான் அந்த ஐலாண்டில் அடிச்சிருக்கேன், உன் ஆயில் இதுவே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிச்சு காலி பண்ணுறோன்னு மிரட்டுறாரு. அப்படி என்ன முக்கியத்துவமான இடம்? ஆமாம், அந்த கார்க் ஐலாண்டு வந்து என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு 8000 பேர் வந்து வாழ்கிறாங்க. ஒரு 20-25 சதுர கிலோமீட்டர் கொண்ட தீவு. அந்த தீவினுடைய சிறப்பு வந்து பெரிய பெரிய ஆயில் டேங்கர் ஷிப்பெல்லாம் வந்து பக்கத்தில் வந்து ஆயிலை ஏற்ற முடியும். ஆழமான கடல் பகுதி உள்ள தீவு. இப்போ சைனாவுக்கு வந்து 90% வந்து ஆயில் இங்கேருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. அடுத்தது தென்மேற்கு ஈரானில் இருக்கக்கூடிய அவங்க எண்ணெய் வயல்களில் இருந்து பைப்பு போட்டு இந்த தீவுக்கு வந்து எண்ணெய் க்ரூட் ஆயில் வந்து வருகிறது. அதை வந்து ஷிப்பில் வந்து ஏற்றுமதி பண்ணி அனுப்பிட்டுருக்குறாங்க. இப்போ மிலிட்ரி டார்கெட்டை வந்து நாங்கள் அடிச்சிருக்கிறோம், தேவைப்பட்டால் வந்து அந்த ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அடிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து மிரட்டல் விட்டுருக்கிறாரு. அப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா அதை நாங்கள் ஒரு சீரியஸான தாக்குதலாக எடுத்துட்டு பதிலுக்கு நாங்களும் வந்து தாக்குவோம், வளைகுடா நாடுகளில் நாங்களும் அதை தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் நேரடியாக வளைகுடா இருக்க எண்ணெய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆமாம் வந்து தாக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லி பெரிய பாதிப்பு உலகளவில் கண்டிப்பாக பெரிய பாதிப்பை வந்து உருவாக்கும். இப்போ இந்த கார்க் தீவினுடைய இன்னொரு முக்கியத்துவம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து மொத்த ஈரானுடைய ஏற்றுமதி நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதை வந்து எப்படியாவது அதை வந்து நேரடியாக கைப்பற்றலாமா அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரு தாட் இருக்கு. நேரடியாக இந்த 2500 மரைன்ஸை வந்து அங்கே இறக்கி அந்த தீவை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதன் வழியாக வந்து ஈரானில் ஊடுருவலாமா அப்படின்னு அஃபிஷியலாக அவங்க சொல்லலையே தவிர அப்படி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் ஈரான் ஒரு பெரிய நாடாக இருக்கிறதுனால ஈராக் மாதிரி இவங்க உள்ள படை வீரர்களை இறக்கி ஈரானை வந்து ஒருபோதும் பிடிக்க முடியாது. அதனுடைய இயற்கை அரண் இருக்குல்ல, நீங்கள் மேற்கு அப்புறம் வடக்கு பகுதியில் வந்து மலைத்தொடர்கள் இருக்குது, காஸ்பியன் கடல் இருக்குது, உள்ளுக்குள்ளே 2 பெரிய பாலைவனங்கள் இருக்குது. இதை ரெண்டாவது ஒரு நீண்ட கால போர் செஞ்ச அனுபவம் வந்து ஈரானுக்கு இருக்குது. அப்படி தரைப்படை இறக்குனா வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய சேதத்தையும் அழிவையும் சந்திப்பாங்க. அதனால் அது வந்து சாத்தியம் இல்லை. இப்போ எதற்காக 2500 மரைன்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, இப்படி ஒரு யோசனை அவங்களுக்கு இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இப்போ போரை விட்டு ஒன்று ஜென்டலாக முடிச்சுட்டு வெளியே வரணும், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, பெரிய அளவுக்கு அடித்து ஈரானே இப்போ தரைப்படை அனுப்புனா தானே ஆட்சியெல்லாம் மாற்றம் கொண்டு வர முடியும், அரசாங்கத்தை மாற்ற முடியும்.
அப்படி இறங்கினா அதுவும் வந்து சிக்கல். இப்படி வந்து ஒரு புதை சகதியில் வந்து அமெரிக்கா வந்து சிக்கி இருக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இன்னும் எவ்வளோ தூரம் அடித்து ஈரானை வந்து பலவீனப்படுத்த முடியுமோ, இப்போ ஈரானை மட்டும் அடிக்கலை, லெபனானையும் ஹிஸ்புல்லாக்களையும் எதிர்த்து வந்து லெபனான்ல கிட்டத்தட்ட 770 பேர் கிட்ட கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது இன்னும் ஆமா எல்லா சிவிலியன்ஸ். ஆமா, இது வந்து உலகத்துல ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டை வந்து ஈரானா இருந்தாலும் சரி, லெபனானா இருந்தாலும் சரி, ஒரு கேள்வி கேட்பார் இல்லாம இப்படி தாக்குறது இருக்கு இல்லையா, அது வந்து இப்படி நடக்கிறது அப்படின்றது ஒரு உலகத்துக்கே ஒரு அவமானம். ஐநா சட்டப்படியும் சரி, ஐநாவே எதற்கு உருவாக்குனாங்க? இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி வந்து போர்னு ஒன்று வரக்கூடாது, போருன்னு ஒன்று வந்தால் அது எப்படி நடக்கணும், ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடக்கணும், ஒரு நாட்டினுடைய உள்விவகாரத்தில் வந்து தலையிடக்கூடாது, ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, இப்படிலாம் சட்டங்களை வகுத்து வச்சுருக்காங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் நேரடியாக ஈரானை வந்து ஆக்கிரமிப்பதற்கான போரை வந்து செய்கிறாங்க. ஆனால் இப்போ ஐநா அதுக்கு எதிராகவே தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறது தான் அதோட உருவாக்குற நோக்கம் என்ன? இப்போ ஈரான் மேலே அவங்க போட்ட தீர்மானம்ன்றது அதுக்கு எதிராக. ஆமாம், இப்போ பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது இந்தியா முன்மொழிஞ்சிருக்கு. சைனாவும் ரஷ்யாவும் தான் எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது அப்படி செய்கிறது இருக்கு இல்லையா. இப்போ இஸ்ரேலுடைய நோக்கம் என்னன்னா, ஈரான் தான் வந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு நிதி ஆதரவு தருது, அப்புறம் வந்து ஏமனில் வந்து ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் அவங்களுக்கு ஆதரவு, பாலஸ்தீனில் ஹமாஸுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஆதரவு அளிச்சிட்டு இருக்கிற ஒரே நாடு வந்து ஈரான். வளைகுடாவினுடைய மற்ற நாடுகள்லாம் நமக்கு வந்து உதவக்கூடியன்றதை விட நம்மோட சுமூகமான உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையை வந்துட்டாங்க. அந்த ஆப்ரஹாம் அக்கார்டுன்னு சொல்லக்கூடிய உடன்படிக்கையில் சில நாடுகள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. சவுதி எல்லாம் போட போகிற ஒரு ஸ்டேஜ் வந்திருக்குது. அப்போ ஈரான் மட்டும்தான் நமக்கு வந்து எதிரியாக இருக்குது. ஈரான் ஒரு ஆள் தப்பி தவறி வந்து அணு ஆயுதம்லாம் உருவாக்கிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டுக்கு வந்து பிரச்சனை. இதுக்காக வந்து அவங்களெல்லாம் சேர்த்து அடிக்கணும். இப்போ காசாவை வந்து ஒரு பெரிய இடிச்சு வந்து ஒரு அந்த நாட்டை அந்த பகுதியை அழிச்சிட்டாங்க. இப்போ ஈரானை ரீஷேப் பண்ணுவோன்றாங்களா, அங்கே ரீஷேப் பண்ணிட்டாங்க. அதே போல் லெபனான்லேயும் இப்போ அதை செய்யணுன்ற வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லாக்களும் தொடர்ந்து ராக்கெட்டு மூலமாக திரும்ப அவங்க தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சுப்ரீம் லீடரே கொன்னுட்டியா அப்படின்ற கோபத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஈரான்ட்ட இருந்து இப்போ நேரடியாக ஆயுதமோ கமாண்டோ வரல, ஆனால் அவங்களுடைய சொந்த முயற்சியில் அவங்க வந்து சண்டை போடுறாங்க. ஆப்ரஹாம் அக்கார்டுன்றது வந்து நீங்கள் வளைகுடாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் வந்து இஸ்ரேலோட ஒரு உறவு வைத்து கொண்டு தூதர உறவு, அப்புறம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக உடன்படிக்கை, இது செய்வதற்காக இந்த ஆப்ரஹாம் அக்கார்டு என்பது அமெரிக்காவின் முயற்சியோடு வந்து கொண்டு வரப்பட்டது. அதில் எகிப்து, யுஏஇ இவங்கெல்லாம் சைன் பண்ணியிருக்கிறாங்க. சவுதி அரேபியா விரைவில் சைன் பண்ண போகிறத நாடாக இருந்துச்சு. இப்படி எல்லா வளைகுடா நாடுகளும் இஸ்ரேலோட வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்க வைத்ததான் சட்டம், மத்திய கிழக்கு வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எதிராக இன்னைக்கு ஈரான் இருக்கிறதுனால ஈரான் மேலே இவர்கள் வந்து எப்படியாவது தாக்கி வந்து அதை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது முடியலை அப்படின்றத அந்த 15 நாள் போரியுடைய அனுபவம் வந்து காட்டுது. இப்போது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்ட நிலையில் சீன கப்பலுக்கு ஏற்கனவே வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க. இப்போது வந்து இந்தியாவோட 2 கப்பல்கள், அந்த 2 கப்பல்களுக்கு வந்து நேற்று வரைக்கும் சொல்லப்பட்டு இருந்தது கொடுத்துட்டாங்க. ஆனால் உறுதியான தகவல் வரல. இன்றைக்கி சாயங்காலம் உறுதியான தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி விடிய காலையில் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை 2 இந்திய கப்பல்கள் வந்து கடந்திருக்குது. எல்பிஜியை கொண்ட கப்பல்கள் கலந்துருக்குது. 17ஆம் தேதி போல் இங்கே மும்பை போர்ட்டுக்கு வந்துன்னு சொல்லப்படுது. அது உண்மைதானா இப்போ சொல்லியிருக்கிறது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையில் வந்து வெளியுறவு கொள்கை வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்குதுன்னு சொன்னால் 2-3 நாள் முன்னாடி தான் இஸ்ரேலுக்கு போய் நெதன்யாவை பார்த்து கட்டுப்பிடிச்சு கொண்டாடிட்டுலாம் வந்திருக்கிறாரு. இஸ்ரேலோட மோடி வந்த பிறகு தான் இந்தியாவுக்கு நெருக்கம் அதிகரிச்சிருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், இஸ்ரேலும் ஒரு முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு, இவங்களும் பிஜேபியும் முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ 2 வலதுசாரிகளும் முதல் ஒன்றுபடுகிறார்கள். அடுத்தது இஸ்ரேல் கூட சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆயுதங்கள்லாம் இறக்குமதி செய்ய முடியும். அதனால இவ்வளவு மோடிக்கு முன்னாடி பாலஸ்தீனத்தினுடைய நண்பனாக இருந்த இந்தியா மோடி வந்த பிறகு அதை கைவிட்டு விட்டு இஸ்ரேலினுடைய ஒரு நட்பு நாடாக மாறிவிட்டது. இது ஒன்று. அடுத்தபடியாக அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்ட போது
அதை வந்து இந்தியா வந்து கண்டித்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த போரை தொடங்கினதே இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். அதை கண்டிக்காம டெல்லியில் வந்து ஈரான் எம்பசியில் 5 நாள் கழித்து வந்து இரங்கலுக்காக வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அதில் போய் விக்ரம் மிஸ்ரி போய் அதில் போய் கையெழுத்து போட்டு வராரு. இதுதான் அவங்க காமிச்சிருக்கிற ஒரு அடையாள அஞ்சலி. ஆனா அதுக்கு பதிலாக ஈரானை கண்டிச்சாங்க. கல்ஃப்ல நடத்துற தாக்குதலுக்காக அமீரகத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு சொல்லி ஈரானை கண்டிச்சிருக்கிறாங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு போனது கப்பல் தாக்கப்பட்டதுக்கு, ஈரானோட கப்பலுக்கு தாக்கப்பட்டதுக்கும் கொல்லப்பட்டதுக்கும் வந்து கண்டனம் தெரிவிக்கல. அது விசாகப்பட்டினம் வந்துட்டு தான் போயிருக்குது. இவ்வளவு நடந்த பிறகும் இந்தியா ஏன் அப்படின்னு சொன்னா, இந்தியா வந்து அமெரிக்காவினுடைய ஒரு அடிவருடியாக வந்து மோடி மாற்றி விட்டார். அதனால இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய அதை வந்து கண்டிக்கவே இல்லை. ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஒரு நட்பு நாடாக பார்க்கக்கூடிய ஒரு நாடு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் கூட நாங்கள் ஏதாவது பேசி சரி பண்ண முடியுமான்னு சொல்லி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு 2-3 நாள் வந்து தங்கி பேசிட்டுலாம் போயிருக்கிறாரு. பாகிஸ்தான்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இந்தியா இதெல்லாம் வந்து செய்யலை. இல்லை, இப்போ இந்த எண்ணெய் கப்பல் கொடுத்ததே இப்போ அனுமதிச்சே எப்படி எடுத்துக்கு? ஏன்னா இவர் இந்த அவங்க வீரர்கள் கொல்லப்பட்டதை கண்டிக்கல, அதை முன்னாடியே தடுத்து நிறுத்த முயற்சியும் பண்ணல, அயதுல்லா கொமினி கொல்லப்பட்டதுக்கும் கண்டிக்கல. ஆனால் இவங்க கேட்டோடனே இந்தியா வந்து எங்களோட நட்பு நாடு தான், நாங்கள் அதை என்ன சரி செய்ய முடியுமோ சரி செய்வோம்னு நேற்று அம்பாசிடர் சொன்னார். ஈரானோட இந்தியாவுக்கான அம்பாசிடர் சொன்னார். இன்னைக்கு அது விடிவுக்கும் பட்டிருக்குது. ஈரானோட அப்ரோச் இதில் எப்படி எடுத்துக்குது? நம்ம இல்லை, அவர் வந்து பொதுவாக சொல்லியிருக்காருங்க. அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அந்த ஈரானிய தூதர் வந்து இல்லை. ஆனால் அவங்க இன்னைக்கு வந்து ஈரானோட தொடர்பு கொள்றதே பிரச்சனை. ஏன்னா ஈரானில் வந்து 28ஆம் தேதியிலேருந்து இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ எப்படி இந்த 2 கப்பல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஈரானுடைய ஒரு போர்க்கப்பல் வந்து கொச்சியில் இருக்குது. இலங்கையில் வந்து ஒரு கப்பலை அடித்தாங்க, 80 பேர் கொல்லப்பட்டாங்க, 30 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த காப்பாற்றப்பட்ட வீரர்களும் கொச்சியில் இருக்க கப்பலில் இருக்கக்கூடிய வீரர்களையும் ஈரானுக்கு கொண்டு போகிறதுக்கு ஈரான் வந்து இந்தியாவோட ஒரு டீல் பேசி அது வந்து நடந்திருக்கு. அது வந்து அஃபிஷியலாக அறிவிக்கலை. இங்கேருந்து எப்படி போனாங்க, எந்த விமானத்தில் போனாங்க, டெஸ்டினேஷன் எங்கே, இதெல்லாம் ரகசியமாக தான் வச்சுருக்குறாங்க. அந்த உதவிக்காக ஈரான் வந்து இதை செய்திருக்கிறதே தவிர, மற்றபடி இந்தியா இவ்வளவு எதிர்ப்பு வேலைகள்லாம் செஞ்ச பிறகும் தனக்கு எதிராக நடந்திருக்குன்னு செஞ்ச பிறகு ஒரு பெருந்தன்மையாக அதை செஞ்சிருக்கு. பதிலுக்கு இந்த தன்னுடைய வீரர்களை வந்து காப்பாற்றிருக்கு. அதனால தொடர்ந்து ஈரான் வந்து இதை அனுமதிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அதனால வந்து 2 தான், இதுக்கப்புறம் வருமானது தெரியாது. 22 கப்பல் இன்னொரு. ஆமா, அதுக்கு பதிலாக நீங்க ஏதாவது உதவி பண்ணணும். நீங்க ஈரானுக்கு என்ன உதவி பண்ணுவீங்க? அப்போ அமெரிக்காவை பகைக்கணும்ல. அப்ப அதை பகைச்சிக்க மாட்டாங்கல்ல. அமெரிக்காவும் இது தெரிஞ்சதுன்னா எப்படி நீ வந்து ஈரான் வீரர்களை வந்து காப்பாற்றுவதற்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் கேட்கணும்ல. அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு துணிவான ஒரு நடுநிலைமையான கொள்கை வந்து இல்லாமல் அமெரிக்கா இஸ்ரேலுடைய சார்பு கொள்கையாக இருக்கிறதுனால நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அடுத்தது, இப்போ தமிழ்நாட்டில் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்றதுனால தமிழ்நாடு அரசு வந்து ஓட்டல் நிறுவனங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்றிய அரசு வந்து ஒரு சிலிண்டருக்கு 60 ரூபா கூடியிருக்கு. கமர்ஷியல் சிலிண்டருக்கு 115 ரூபா கூட்டியிருக்கு. அப்போ இந்த தட்டுப்பாடு நேரத்தில் வந்து அதை கம்மியாக கொடுக்கறத விட்டுட்டு ஒரு மானியம் கொடுக்கறதுக்கு பதிலாக விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்படி பகைத்து கொண்டதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், ஒன்று, இப்போ மாட்டிகிட்டு இருக்கிற கப்பல்கள் வந்து சேரலான்னு வச்சுக்குவோம். அதான் இவங்க விலை ஏற்றுற நேரத்தில் தமிழக அரசு இப்போது எல்பிஜி இல்லாதனால எலக்ட்ரிக் தான் பயன்படுத்த வேண்டிய இடமா இருக்குது ஹோட்டலுங்கெல்லாம். அவங்களுக்குலாம் வந்து 2 ரூபா வந்து மானியம் வந்து தமிழக அரசு கொடுத்துருக்கு. இப்போ தமிழக அரசு 2 ரூபா மானியம் கொடுத்துருக்கு. ஒன்றிய அரசு ஒரு சிலிண்டருக்கு 60 ரூபா கூட்டியிருக்கு. கமர்ஷியல் சிலிண்டருக்கு 115 ரூபா கூட விலை வச்சுருக்கு. அப்போ சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு இருக்கிறதுனால பல ஹோட்டல் மூடப்பட்டிருக்குது. டீ கடைகள்லேருந்து சின்ன சின்ன நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்குது. இப்போ சென்னையில் வந்து கோயம்பேட்டில் வந்து வழக்கமாக ஹோட்டல்கள் பெரிய நிறுவனங்கள் வாங்கக்கூடிய காய்கறிகள் வாங்கப்படலை. அதாவது 20% அவங்க வாங்குவாங்களாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சென்னையில் வாழக்கூடிய மக்களில் 5ல் ஒருத்தர் வந்து ஹோட்டல் சாப்பாட்டை நம்பி இருக்கிறார். அவர் பேச்சுலரோ இடம்பெற்று வந்தவரோ வேலைக்கு போகிறவரோ யாரோ ஒருத்தங்க வந்து 20% வந்து ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வழி இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜப்பானோ ஜெர்மனி மற்ற நாடுகள் போல்
ஒரு 5-6 மாத இருப்பு வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இங்கே அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை. ஓகே. இப்போ இருக்கிற நம்மளுடைய எல்பிஜி வந்து ஒரு 20 நாளைக்கு வரும்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் டீசல்லாம் வந்து ஒரு 50 நாளைக்கு வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகும் இந்த போர் வந்து நீடிக்குதுன்னு வச்சுங்க. அந்த பாரசீக வளைகுடாவில் ஹோர்முஸ் ஜலசந்தியில் இந்த சிக்கல் நிலவுகிற பட்சத்தில் வளைகுடா நாடுகள் தங்கள் உற்பத்தியை நிறுத்தியிருக்காங்க. கத்தாரோ, சவுதி அரேபியாவோ, அராம்கோ நிறுவனமோ அல்லது வந்து அமீரகமோ இவங்கள்லாம் உற்பத்தியை நிறுத்தியிருக்கிறாங்க. இதை விட்டால் நீங்கள் ரஷ்யாட்ட தான் வந்து வாங்கணும். ரஷ்யா ரேட் அதிகம் வச்சு வைக்கிறான். அடுத்தது $170 $100 வந்திருக்கு. இன்னும் விலை உயருதுன்னு வச்சுக்கோங்க. அது ரஷ்யாவிலேருந்து கொண்டு வரக்கூடிய அந்த பயண செலவும் வந்து அதிகம். அப்போ ரஷ்யாட்டேருந்து எல்லா நாடுகளும் ரஷ்யாட்ட வாங்குற மாதிரி நிலைமை வந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு வேண்டிய அளவு வந்து கிடைக்காது. அப்போ எரிபொருள் தட்டுப்பாடு வந்து வரும். விலை பயங்கரமாக உயரும். விலை உயர்ந்தால் என்ன ஆகும்? விலைவாசி வந்து உயரும். அப்போ இந்தியாவினுடைய மோடி அரசினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வியினால் இதை வந்து நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து எதிர்கொள்ள. வெறும் போர் மட்டும் காரணம் கிடையாது. ஆமாம் நீங்கள் வெளியுறவு கொள்கையில் வந்து ஒரு தடுமாற்றம் இருக்குது இல்லை? அமெரிக்காவை பகைத்து கொள்ளக்கூடாது. இல்ல, நல்ல வெளியுறவு கொள்கையை வந்து பேணி இருந்தா இதை தற்காத்திருக்க முடியும். கண்டிப்பா தற்காத்திருக்க முடியும். அடுத்தது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து மோடி அரசு வந்து இது வரைக்கும் அவங்க ரெக்கார்டில் எல்லாமே தோல்விதான். இப்போ டிமானிட்டைசேஷன் எடுத்துங்க. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வந்தான்னா எல்லா ரொக்க பணமும் வந்துருச்சு. ஒரு 15,000 கோடி தான் வந்து வரல. கருப்பு பணம் எங்கே போச்சு? மக்கள் ஏடிஎம் வாசலில் நின்னாங்க, இறந்து போனாங்க. இதுதான் நடந்துச்சு. ஜிஎஸ்டி அதுவும் அப்படிதான் நடந்திருக்கு. கொரோனா, பல சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டது. கொரோனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு லாக்டவுன் அறிவித்து வட இந்திய தொழிலாளிகள் பல மாநிலங்கள்ல இருந்து பாத யாத்திரையாக நடந்து போனாங்க. கங்கையில் பிணங்கள் மிதந்தது. வட இந்தியாவில் ஆக்சிஜன் இல்லைன்னு காரை எடுத்துக்கிட்டு இந்தியா முழுக்க சுற்றி வந்த கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் மோடி அரசுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க ரெக்கார்டு வந்து இப்படி தான் இருக்குது. இன்றைக்கும் எரிபொருளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரெக்கார்டு என்பது வந்து பழையபடி பார்த்தாலும் சரி, இப்போ அவங்களுடைய வெளியுறவு கொள்கையின்படி பார்த்தாலும் சரி, அதை சமாளித்து ஒரு சரி செய்யக்கூடிய நிலைமையில வந்து இல்லை. எதிர்கட்சிகள் எல்லாமே இதை பற்றி சொல்லுது. போராட்டம், ஆர்ப்பாட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்க? இது எதிர்கட்சிகள் உருவாக்குகின்ற பீதி, உண்மையில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள் வந்து வரப்போகுது. இப்போ வந்து நீங்கள் விறகு அடுப்புக்கோ இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கோ மாறுகிறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எவ்வளவு செலவாக மாறுகிறோம். இல்லை, பத்ரிலாம் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே 90% இண்டக்ஷனுக்கு மாறிட்டாங்க. இப்போ என்ன புதுசாக வேண்டி இருக்குது? அது ஒரு பெரிய பிரச்சனை. சும்மா கையாமையான்னு கத்துறதுல என்ன சேஞ்ச் ஆகிட்டு போயிடணுன்றாரு. ஃபெலிக்ஸ் வந்து வேற ஆல்டர்னேட்டிவே இல்லையா, இதானா ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிடலாம், வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிடலாம், இப்படிலாம் இருக்குதுல, அடுத்தது போகணும்னு சொல்கிறாரு. பிரெஞ்சு புரட்சியில் வந்து அந்த பிரெஞ்சு அரசு வந்து என்ன ரொட்டி கிடைக்கலன்னா கேக் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி இப்போ பழங்கள்லாம் வந்து யார் வாங்குவா? பழங்கள்லாம் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் தான் சொல்கிறாரே தவிர சாதாரண மக்கள் வந்து ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ இந்த பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையிலையா இருக்கிறாங்க? அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ ஹோட்டல்கள் வந்து பிரம்மாண்டமாக இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்களுடைய கிச்சன் அந்த செட்டப்பே வந்து மாற்றணும். அது வந்து சிரமம். நம்ம நகர்ப்புறம் அதிகமாக இருக்கிற தமிழகத்தில் வந்து விறகடுப்பை வந்து நவீன ஹோட்டலுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் எரிக்கிறது என்பது சிரமம். சிறுநகரம் கிராமப்புறத்தில் வேணால் அது சாத்தியம். அவங்களுக்கும் அது விலை ஏற்றப்பட்டுச்சு. ஆமாம், ஏற்றப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது, இந்த எரிபொருள்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இப்போ எண்ணூரில் தயாரிக்கிற மின்சாரம்லாம் இதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. அதுவும் வந்து இன்னைக்கு வந்து அப்பட்டா மின்சார உற்பத்தியும் குறைந்து போகும். இப்படி ஒரு சங்கிலி தொடர் போல் இதனுடைய குறிப்பாக விலைவாசி வந்து உயரும். பெட்ரோல் டீசல் இப்போ 100 ரூபா இருக்குங்க, நாளைக்கு வந்து 150 ரூபா அப்படின்னு உயர்ந்ததுன்னு வைங்க. அது வந்து நாமக்கல் முட்டையிலேருந்து சரி, ஊட்டி காய்கறியிலேருந்து எல்லாமே விலைவாசி வந்து உயரும். இது உலகம் முழுவதும் வர்ற பிரச்சனை வந்து வேற. ஆனால் இந்தியா மோடி அரசனுடைய தவறான வெளியுறவு கொள்கையினால் நடக்கிறது என்பது வேற. ஈரான் ஒரு நாடு, அதுக்கு வந்து பெருமளவான ஆதரவு வந்து கல்ஃப்ல இருந்து கிடைக்கல. ஆனால் இஸ்ரேலுக்கு வந்து உலகத்திலே பெரிய சக்தி வாய்ந்த இராணுவத்தை வச்சிருக்கிற, டெக்னாலஜியை வச்சிருக்கிற நாடுன்னா யூஎஸ்ன்னு ட்ரம்ப் அடிக்கடி சொல்லியிருக்காரு. மற்றவங்களும் அதை ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்படி ஒரு நாடு பேக்கப் பண்ணும்போது இஸ்ரேலை ஈரானால் எப்படி போய் இந்த போரை தாக்கு பிடிக்க முடியுது?
இஸ்ரேலுக்கு இருக்கிற புகழ்னா அவங்களோட அயன்டும், அது ரொம்ப அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப பாதுகாப்பானது, அதை தாண்டிலாம் எதுவும் நுழைய முடியாது. நாங்கள் இன்னைக்கு அதை தாண்டி வந்து ஈரானோட மிசைல்ஸோ ட்ரோனோ வந்து உள்ளே போய் வெடிச்சிட்டு இருக்குது, அந்த ஃபுட்டேஜஸை பார்க்க முடியுது. எப்படி இது ஈரான் செய்யுது? ஈரானுடைய நவீன ஏவுகணைகள், நீண்ட தொலைவு போகக்கூடிய ஏவுகணைகள், ஒலியை விட வேகமாக போகக்கூடிய ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள், இந்த டெக்னாலஜியில் ஈரான் வந்து ரொம்பவே முன்னேறி இருக்கு. இதில் வந்து ரேடார் சிஸ்டத்தை ஏமாற்றி செல்லக்கூடிய ஏவுகணைகளும் இருக்குது. அதனால தான் பல ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலை வந்து தாக்கி இருக்கிறது, தலைநகரில் உள்ளிட்டு தாக்கி இருக்கிறது. அதில் ஒரு 10-20 பேர் இறந்து போயிருக்காங்க, 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னாலே அங்கே வந்து பல ஏவுகணைகள் தாக்கியிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஈரான் வந்து பொருளாதார தடை வந்து இருந்தாலும் ஒரு மரபார்ந்த இராணுவத்தில் பின்தங்கி இருந்தாங்களே தவிர இந்த மிசைல் டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜியில் வந்து அவங்க அட்வான்ஸாக முன்னேறிட்டாங்க. அடுத்தது சைனா ரஷ்யாவினுடைய அந்த சேட்டலைட் நெட்வொர்க்லேருந்து அவங்க தரக்கூடிய துல்லியமான உளவு தகவல்கள் இருக்கு இல்லையா, அமெரிக்காவினுடைய கப்பல்கள் எங்கே நிற்குது, அவங்க இராணுவ தளங்கள் வந்து எந்தெந்த இடத்துல வந்து வீசுகிறாங்க, எங்கே ஏவுகணைகளை வந்து அவங்க வீசுகிறாங்க, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எங்கே வச்சுருக்கிறாங்க, இது போன்ற தகவல்கள் எல்லாம் துல்லியமாக இருக்கிறதுனால ஈரான் வந்து கரெக்டாக அதை பார்த்து வந்து அடிக்குது. அதனால் அயன்டோம் சிஸ்டம் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். அடுத்தது அதெல்லாம் வந்து காஸ்ட்லியான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். அது காலியாக நீங்கள் என்ன செய்வீங்க, அது ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ நாள் தான் பண்ண முடியும்? அப்போ ட்ரம்ப் வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் கூப்பிட்டு நீங்கள் உற்பத்தி அதிகரிங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த அமெரிக்கா நடத்தின போரில் வந்து யாருக்கு ஆதாயம் முதல்ல கேட்டிங்கன்னு சொன்னால், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 10 அந்த இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களுடைய லாபம் என்பது பல நாடுகளுடைய ஜிடிபியை விட அதிகம். அந்த நிறுவனங்களுக்கு தான் ஆதாயம். சரி, அவங்களும் போருக்காக வந்து தங்களுடைய உற்பத்தியை வந்து பல மடங்கு அதிகரிக்க முடியுமா? முடியாது. அதனால தான் மற்ற இராணுவ தளங்களில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இங்கே எடுத்துகிட்டு வராங்க. அதன் பிறகு இந்த போர் முடிஞ்ச பிறகு வளைகுடா நாடுகள் திரும்ப அமெரிக்காட்ட இருந்து ஆயுதம் வாங்கும். இதுதான் அமெரிக்காவுக்கு லாபமாக தவிர மற்றபடி அமெரிக்கா வந்து இதில் ஒரு ஆழம் தெரியாமல் காலம் வந்து விட்டுருச்சு. அதனால் இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது வந்து ஓரளவுக்கு தான் பாதுகாப்பு தருவேன். இப்போ உதாரணத்துக்கு கத்தார் நாடு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மக்களையே வந்து அப்புறப்படுத்தியிருக்கு. முன்னெல்லாம் சைரன் அடிச்சுன்னா கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு, இப்போ சைரன் அடித்தா நீங்கள் பங்கருக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மாறிடுது. ஏன்னா கத்தார் வந்து இஸ்ரேலில் ஏற்கனவே இருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த சைரன் அடித்தாலே மக்கள் வந்து பங்கருக்கு போயிடுவாங்க, பல மணி நேரம் அங்கே வந்து வாழணும். அது இஸ்ரேல் அமல் இருக்கு. அந்த நிலைமை இன்னைக்கு வளைகுடா நாடுகளுக்கும் வந்திருக்கு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது வந்து அவர்கள் துல்லியமாக இலக்கை பார்த்து தாக்குறாங்க. இன்னும் ஈரானுடைய அந்த IRGC என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் நாங்கள் அதிநவீன ஏவுகணைகளை இன்னும் பயன்படுத்தலை, தேவை என்றால் அதையும் நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி வில்லங்கமாக ஏதாவது தாக்குனீங்க அப்படின்னு சொன்னால், தாக்குனீங்கன்னு மட்டும் இல்லை, எங்கள் ஈரானிய மக்களை நீ கொன்றதற்கு நாங்கள் பழி வாங்குவோம், நிச்சயமாக பழி வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு அதை தடுத்து நிறுத்த முடியாது. இஸ்ரேல் மக்களுக்கே வந்து அந்த அயன்டோம் மேலே இருந்த நம்பிக்கை போயிட்டு இந்த வானங்களை அவங்க பார்க்கும்போது வந்து விழுகிறது, அதாவது தடுத்து சில நிறுத்தப்படுது, மற்றதெல்லாம் வந்து விழுறதை பார்க்கும்போது அவங்களுக்கே ஏற்கனவே காசா வலிக்கும் போது இந்த மனநிலைமை மாறி, ஆனால் ஒரு பயமும் ஒரு விருப்பம் வந்து ஒரு நம்பிக்கையின்மையும் நெத்தனியாவு மேலே உருவாக்குறதாகவும் வருது. அதெல்லாம் உண்மைதான். இஸ்ரேலுக்கு அது உண்மை. அமெரிக்காலையும் வந்து ட்ரம்போட செல்வாக்கு குறைஞ்சிருக்குது. இந்த போருக்கு எதிரான மனநிலை தான் மக்கள்கிட்ட வந்து இருக்குது. ட்ரம்பே வந்து உள்நாட்டு பிரச்சனைகள்லேருந்து ஒரு திசை திருப்பும் வண்ணமாகத்தான் இந்த போர் பற்றிய முடிவை வந்து எடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த முடிவு என்பது தவறான முடிவு என்பது இப்போ அவருக்கே புரிஞ்சிருக்கு. இப்போ அவருடைய அரசியல் வந்து ரஷ்யாட்ட கெஞ்சுறது, புட்டிகிட்ட ஃபோன் பண்ணி பேசுறது, நீங்கள் ஈரான்கிட்ட கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் முடிச்சு வைங்கன்னு பஞ்சாயத்து பண்ண கேட்குறது, இப்படியெல்லாம் அமெரிக்கா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது அமெரிக்காவினுடைய தோல்வி வீழ்ச்சியை தான் வந்து காட்டுது. அதனால் ஈரானை இவர்கள் நினைத்தது போல ஆட்சி மாற்றமோ வெல்லவோ முடியலைன்றதான் இன்றைய யதார்த்தம். இந்த பொருளாதார நெருக்கடி ஈரானோட முடியாமல் உலகம் முழுவதும் இந்தியா உள்ளிட்டு பல நாடுகளுக்கும் இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கு. அது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் இந்த போர் குறித்து பல்வேறு விஷயங்கள்ல உங்கள் கருத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.